ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம், அதுவும் வித்தவுட் மைதா. ஓகே, யூஸ்வலி இந்த மஷ்ரூம் சூப்பில் வந்து மைதா ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் இந்த ரெசிபி வந்து மைதா இல்லாமல் அப்படியே நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் ஆர் 250 கிராம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டடும் ஆட் பண்ணலாம், அன்சால்ட்டடும் ஆட் பண்ணலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 கார்லிக் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் பட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக குக் ஆகும். நீங்கள் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இந்த ஸ்டேஜ்க்கு வந்த அப்புறம் நம்ம ஸ்லைஸ்டு மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே அது ஓரளவுக்கு குக் ஆகிடும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகெயின் கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் போனால் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியிருக்கோங்க. இப்போ அகெயின் எடுத்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்து ஆல்ரெடி இந்த பட்டரில் நல்லா சாட்டே ஆகிருக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 150 to 200 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த மாதிரி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை அகெயின் பாயில் பண்ண போகிறோங்க. ஸோ அதே பேனில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 250 to 300 ml ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லம்ஸ் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ லம்ஸ் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தெரியும், பாயில் ஆன உடனே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது பெப்பர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெர்ப்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. லைக் பாஸ்தா மிக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது க்ரீம் வந்து 1/4 கப் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் கவர் பண்ணி அது பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். கவர் பண்ணி எக்ஸாக்ட்லி ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயில் ஆகுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக ஹாட்டாக இதை சர்வ் பண்ணோம் அப்படின்னா கார்லிக் ப்ரெட்டோடலாம் செம்மையாக இருக்குங்க. இந்த சூப்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கார்லிக் டோஸ்ட் தாங்க. அந்த கார்லிக் டோஸ்ட்டை வந்து சூப்பில் டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 3 ஸ்லைசஸ் ஆஃப் மஷ்ரூம் சாட்டே பண்ணதை இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது மேலே ஒரு அழகுக்காக போட்டுக்கலாம். இதுவும் நம்ம வந்து லைக் சாப் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மஷ்ரூம்க்கு வந்து இந்த க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.